அப்பா, எனக்கு சில பழமொழிகளுக்கு விளக்கம் சொல்லுங்களேன். உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னா என்ன? உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னா நம்ம ஜூஸ் எல்லாம் போடுறோம், நிறைய இந்த டிஷ் எல்லாம் செய்கிறோம், அதுக்கெலாம் உப்பே நம்ம போடாமல் கூட தான் செய்கிறோம். இனிப்பு பலகாரம்லாம் செய்யும்போது நல்லா தானே இருக்குது. பொதுவாக உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உப்பு என்ற சொல்லுக்கு சுவை என்பது பொருள். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்றால் சுவையில்லாத பண்டம் குப்பையிலே என்பது பொருள். கார்ப்பு, இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு என்ற ஒவ்வொரு சொல்லிலும் கடைசியாக உப்பு உப்பு என்றே வருகிறது. அந்த உப்பு என்ற சொல்லுக்கு அதன் சுவையை குறிக்கும். ஆகவே சுவையில்லாத பண்டம் குப்பையிலே என்பது சரியான பதிலாகும். முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னா என்ன அர்த்தம்? முருங்கை அதிகமாக சமையலில் உபயோகித்து சாப்பிட்டு வருபவர்கள் கால்வலி தொல்லைகள் எதுவும் இல்லாமல், உடம்பில் ஊன்றுகோல் இல்லாமல் அவர்கள் நடந்து செல்வார்கள். ஆகையினால் முருங்கையை வைத்தவன் வெறுங்கையோடு போவான், கை வீசிக்கொண்டு நன்றாக நடந்து செல்வான். ஆகையினால் முருங்கையை அதிகமாக சமையலில் உபயோகிப்பதும் சாப்பிடுவதும் நற்பலனை கொடுக்கும் என்பது பொருள். ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்கிறாங்க. ஏன் சிங்கம் புலி கரடிக்கெலாம் ஒரு காலம் வராதா? இதுக்கு என்ன அர்த்தம்? நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும் என்று பொருள் கொள்ள வேண்டும். நெய் என்றால் என்றால் பசு, பசு நெய்யை நீ இளம் வயதிலே அதிகமாக நீ சாப்பிட்டு கொண்டிருந்தால், பூ நெய் என்றால் பூவிலிருந்து வரக்கூடிய நெய் தேன், தேன் சாப்பிட வேண்டிய நிலைமை வரும். அதாவது மருத்துவ குணமுடைய தேனை நீ சாப்பிட்டு வியாதியை குணப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பது பொருள்.